போர் நிறுத்தம் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்க பெலாரஸ் எல்லையில் வைத்து பேச்சுவார்த்தை நடத்த உக்ரைன் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய நிலையில் பதிலடி தாக்குதலில் உயிரிழந்த ரஷ்ய வீரர்களை அடையாளம் காணக்கூடிய வகையில் உக்ரைன் தனியாக ஒரு இணையதளத்தையே உருவாக்கியுள்ளது. போரை நிறுத்துவது தொடர்பாகவும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விவாதிக்கவும் பெலாரஸில் பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா அழைப்பு விடுத்துள்ளது. ஆனால் பேச்சுவார்த்தையை போலந்து தலைநகர் வார்சா, துருக்கியின் இஸ்தான்புல் அல்லது அஜர்பைஜான் தலைநகர் பகுவில் நடத்த உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி சம்மதம் தெரிவித்ததாக கூறப்பட்டது. ஆனால் பேச்சுவார்த்தை பெலாரஸிலேயே நடத்த உக்ரைன் சம்மதித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே உக்ரைன் மக்கள் இணைய வசதியை பயன்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுக்கு ஸ்டார்லிங்க் நிறுவனம் உதவும் என்று ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் எலான் மஸ்க் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். தற்காப்பு கலையான ஜூடோவில் சர்வதேச சங்கத்தின் தலைவர் பதவியில் இருந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தற்காலிகமாக நீக்கப்படுவதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. இனப்படுகொலை நடைபெற்றிருப்பதாக கூறி ரஷ்யா மீது உக்ரைன் சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்துள்ளது. இந்நிலையில் உக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யாவை சேர்ந்த நடிகை லியா $10,000 ஜப்பானிய தொழிலதிபர் ஹிரோஷி மகிதானி என்பவரும் உக்ரைனுக்கு ஆதரவாக $8.7 மில்லியன் பணத்தை நிதியாக அளித்துள்ளார். உக்ரைனிலிருந்து போலந்துக்கு இந்தியர்கள் வர விசா தேவையில்லை என்றும் போலந்து அரசு அறிவித்துள்ளது. பாதுகாப்பான இடங்களுக்கு மக்களை அழைத்து செல்ல அவசர கால சிறப்பு ரயிலை இலவசமாக இயக்க உள்ளதாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அறிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்ய விமானங்கள் ஐரோப்பிய யூனியனின் வான்பரப்பில் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் கீவ் நகரம் தங்கள் கட்டுப்பாட்டில்தான் உள்ளதாக அதிபர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைனிலிருந்து அதிகளவு மக்கள் வெளியேறி வரக்கூடிய நிலையில் உலகின் பல நாடுகளும் ஆதரவு கரம் நீட்டி வருகின்றன. நீண்ட தூரம் நடந்து வந்த அகதிகளுக்கு உணவளித்து மனிதாபிமானத்தையும் வெளிப்படுத்தினர். உக்ரைன் ரஷ்யா இடையே உச்சக்கட்ட போர் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சனிக்கிழமை ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா கண்டன தீர்மானம் கொண்டு வந்தது. ஆனால் தனக்கு இருக்கக்கூடிய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ரஷ்யா தீர்மானத்தை தோல்வியடைய செய்தது. இந்நிலையில் உக்ரைன் மக்கள் மீது இனப்படுகொலை நடத்தியிருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு வீட்டோ அதிகாரத்தை நீக்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸுக்கு உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி ட்விட்டரில் கோரிக்கை வைத்துள்ளார். உக்ரைனிலிருந்து சாரி சாரியாக வெளியேறும் மக்களுக்கு உலகின் பல நாடுகளும் ஆதரவு கரம் நீட்டி வருகின்றன. ஸ்லோவேக்கியா எல்லையில் அகதிகளுக்கு தேவையான உணவு மற்றும் தண்ணீர் அளிக்கப்பட்டு வருகிறது. ஏராளமானோர் கார்கள் மற்றும் வாகனங்களில் பக்கத்து நாடுகளுக்கு செல்வதால் உக்ரைன் எல்லையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் உயிர் பிழைப்பதற்காக அண்டை நாடுகளுக்கு தாங்கள் செல்வதை உக்ரைன் ராணுவத்தினர் தடுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுவரை 1.5 லட்சம் பேர் உக்ரைனிலிருந்து அகதிகளாக அண்டை நாடுகளுக்கு சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிலைமை மேலும் மோசமடைந்து வருவதால் 40 லட்சம் பேர் வரை போலந்து, மால்டோவா, ஹங்கேரி, ருமேனியாவுக்கு அகதிகளாக செல்லக்கூடும் என்று ஐநா கணித்துள்ளது. இதில் பெரும்பாலானவர்கள் போலந்தில் தஞ்சமடைய வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் திடீர் படையெடுப்பால் உக்ரைனில் சுமார் 3.5 லட்சம் குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. தங்கள் தாய்நாட்டை விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு அகதிகளாக சிறுவர்கள் செல்வதால் அவர்கள் கல்வி பாதிக்கப்படும் என்றும் யுனிசெஃப் அமைப்பு எச்சரித்துள்ளது. போலந்து, ஸ்லோவேக்கியா நாடுகளில் தற்காலிக அகதிகள் முகாம்களில் தங்கியிருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு கூடாரங்களிலேயே பாடங்களை நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பலம் வாய்ந்த ரஷ்யாவை கண்டு அஞ்சாமல் தீரத்துடன் போர்க்களத்தில் நின்று நாட்டு மக்களிடம் நம்பிக்கையை விதைத்து வருகிறார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. மேடை நாடக கலைஞராக இருந்து உக்ரைன் அதிபரான இவர் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். 1978 சோவியத் யூனியனில் அங்கமாக இருந்த கிரிவேரிகல் பகுதியில் பிறந்த விளாடிமிர் ஜெலன்ஸ்கி யூத பின்னணி கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர். ரஷ்ய மொழி பேசும் குடும்பத்தைச் சேர்ந்த அவர் வழக்கறிஞராக வேண்டும் என்ற ஆசையில் சட்டம் பயின்றார். சில காலம் வழக்கறிஞராக பயிற்சி செய்த நிலையில் மேடை நாடகங்கள் பக்கம் ஜெலன்ஸ்கிக்கு கவனம் திரும்பியது. 1995 குவார்டல் 95 என்ற நாடக குழுவை தொடங்கி உள்நாட்டு அரசியல் தொடர்பான நாடகங்களை அரங்கேற்றினார். இவை மிகவும் சீரியஸாக இருந்ததால் மக்கள் மனங்களை கவரத் தவறியது. இதனால் நகைச்சுவை எனும் அஸ்திரத்தை கையில் எடுத்த ஜெலன்ஸ்கி நையாண்டி அரசியல் நாடகங்களை போட அது பட்டி தொட்டி எங்கும் மக்களை சென்றடைந்தது. தொடர்ந்து தொலைக்காட்சிகளிலும் இவரது நாடகங்கள் ஒளிபரப்பாக அதில் நடிக்கவும் தொடங்கினார் ஜெலன்ஸ்கி. Посмотреть, как дышит собака.
You're good looking. Like in movie. It pays the rent. ஒரு நேர்மையான பள்ளி ஆசிரியர் யுக்ரைன் அதிபர் பதவிக்கு வந்தால் என்ன நடக்கும் என்ற கருத்துருவுடன் வெளியான இவரது நாடகத்திற்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்தது. அதே சமயம் அரசியல் கட்சிகள் இவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததுடன் நாடகங்களுக்கும் தடை விதித்தன. சற்றும் அச்சம் கொள்ளாத ஜெலன்ஸ்கி தனது நண்பர்கள் மற்றும் ரசிகர்களுடன் சேர்ந்து சர்வெண்ட் ஆஃப் தி பீப்புள் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்ட இவர் மக்களின் மகத்தான ஆதரவுடன் 73% வாக்குகளை பெற்று யுக்ரைன் அதிபரானார். ஆரம்பத்தில் ரஷ்யாவுடன் இணக்கமான உறவை பேணினாலும் தங்களை அடிமையாகவே ரஷ்யா நடத்துவதை ஏற்க ஜெலன்ஸ்கியின் மனம் மறுத்தது. இதனால் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் நட்பை நாடினார். இதனால் ரஷ்ய அதிபர் புட்டினின் கோபத்திற்கு ஆளானாலும் அதை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து மக்கள் நலனில் ஜெலன்ஸ்கி அக்கறை காட்டினார். அந்த அக்கறை இன்றளவும் தொடர்வதால்தான் ஜெலன்ஸ்கியின் பக்கம் யுக்ரைன் மக்கள் நிற்கின்றனர். உக்ரைனில் தமிழக மாணவர்கள் அதிகமாக உள்ள கார்கிவ் நகரத்தை ரஷ்ய படைகள் கைப்பற்றிவிட்டதாக தகவல் வெளியான சூழ்நிலையில் அதனை உக்ரைன் ராணுவம் மீட்டுவிட்டதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவ் பகுதியை கைப்பற்றக்கூடிய நோக்கத்தில் 4வது நாளாக ரஷ்ய படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. அந்த வகையில் தெற்கு பகுதியில் உள்ள நியூ கக்கோவா நகருக்குள் நுழைந்த ரஷ்ய படைகள் அந்த பகுதி முழுவதுமாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. அரசு அலுவலகங்களில் உக்ரைன் தேசிய கொடிகள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளது. இதேபோன்று தென்கிழக்கு பகுதியில் உள்ள உக்ரைனின் 2வது பெரிய நகரான கார்கிவிலும் ரஷ்ய படைகள் நுழைந்தனர். அங்கு தமிழக மாணவர்கள் 40 பேரும் புதுச்சேரியை சேர்ந்த 8 பேரும் சுரங்க மெட்ரோ ரயில் பாதைகளில் தஞ்சமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கார்கிவ் நகரை முற்றிலுமாக கைப்பற்றக்கூடிய நோக்கத்தில் ரஷ்ய படைகள் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளன. சாலைகளில் ரஷ்ய படைகள் முன்னேறி செல்லக்கூடிய வீடியோ காட்சிகளும் வெளியாகியுள்ளன. அதே நேரம் ரஷ்ய படைகளுக்கு சரியான பதிலடி கொடுத்து அவர்களுடைய கவச வாகனங்கள் உள்ளிட்டவற்றை தாக்கி அளித்திருப்பதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ரஷ்ய பிடியில் இருந்த கார்கிவ் நகரை மீட்டுவிட்டதாகவும் அவர்களது ராணுவ வாகனங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் பிராந்திய ஆளுநர் சினேகுபோவ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உக்ரைனில் கெர்சான், பெர்டியான்ஸ், கெனிஷெக், செர்னபோக் ஆகிய 4 பகுதிகளை கைப்பற்றியுள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. இதனிடையே போர் தொடங்கியது முதல் தற்போது வரை 4300 ரஷ்ய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. அத்துடன் 146 ராணுவ டாங்கிகளை தாக்கி அளித்திருப்பதாகவும் உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார். இதனிடையே உக்ரைனின் எரிவாயு குழாய்களை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இதனால் அங்கு எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கீவ் நகருக்கு அருகில் உள்ள வாசில் கீவ் நகரில் உள்ள எண்ணெய் உற்பத்தி நிலையத்தையும் ரஷ்ய படைகள் தாக்கியுள்ளன. ரஷ்யாவின் தாக்குதலால் உக்ரைன் நாட்டு மக்கள் 3,68,000 பேர் அகதிகளாக இருப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது. உக்ரைன், போலந்து, ஹங்கேரி நாடுகளின் எல்லைகள் வழியாக ஆயிரக்கணக்கான மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். இந்நிலையில் ரஷ்யாவின் அணு ஆயுத தடுப்பு படையினர் தயார் நிலையில் இருக்குமாறு அதிபர் புதின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மூத்த அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ரஷ்யாவுக்கு எதிராக நேட்டோ நாடுகள் ஆக்ரோஷமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். எனவே அணு ஆயுத தடுப்பு பிரிவினர் தயார் நிலையில் இருக்க ரஷ்ய ராணுவத்திற்கு புதின் உத்தரவிட்டுள்ளார். இருந்த இந்தியர்களில் மேலும் 438 பேர் சிறப்பு விமானங்கள் மூலம் தாயகம் அழைத்து வரப்பட்டனர். இதன் மூலம் 907 பேர் தற்போது வரை மீட்கப்பட்டுள்ளனர். உக்ரைனில் இருந்து தமிழகம் வந்த 12 மாணவர்களுக்கு கண்ணீர் மல்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரஷ்ய ராணுவத்தின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ள உக்ரைனில் உள்ள இந்தியர்களை அங்கிருந்து அண்டை நாடுகளுக்கு சாலை மார்க்கமாக அழைத்து வந்து அவர்களை ஆபரேஷன் கங்கா என்கிற பெயரில் விமானங்கள் மூலமாக மீட்கக்கூடிய பணியில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது. ருமேனியா மற்றும் ஹங்கேரி நாடுகளில் உள்ள தூதரகங்கள் மூலமாக இந்திய மாணவர்களை மீட்கக்கூடிய பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது.
அந்த வகையில் உக்ரைனில் இருந்து 240 இந்திய மாணவர்களை ஹங்கேரியின் புத்தபெஸ்ட் பகுதிக்கு சாலை மார்க்கமாக தூதரக அதிகாரிகள் அழைத்து வந்தனர். அங்கிருந்து இயக்கப்பட்ட சிறப்பு விமானம் மூலமாக தமிழகத்தை சேர்ந்த 12 பேர் உட்பட 240 பேரும் டெல்லி வந்தடைந்தனர். The citizens of all the Ukraine came into the road and carry their luggages and going to the western part towards the Romania, and all the traffics are very jammed and we cannot go. We are moving only 1 kilometer in 1 hour. Very difficult situation, and it took around 40 hours to reach Romania. I would assure that there's like a lot of panic between parents and students as well, because the news that we are hearing about the bomb blasts and stuff, it's really not a very nice news to hear. So How do you see the government effort, like government making huge effort, and like I would like to thank government that they have like taken such good care and evacuated us on time. போல் மாணவர்களின் குடும்பத்தினரும் வரவேற்றனர். அப்போது நாடு திரும்பிய மகனை பார்த்த பெற்றோர் விமான நிலையத்திலேயே ஆரத்தழுவி கதறி அழுத சம்பவம் காண்போரை நிகழச் செய்தது. முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டதன் காரணமாக உக்ரைனில் உணவு தட்டுப்பாட்டில் சிக்கிக் கொள்ளவில்லை என்று மாணவர் சகீர் அபுபக்கர் தெரிவித்தார். சாப்பாடு இல்லாமலாம் நாங்கள் என்னைக்கும் இல்லை. எனக்கு முதல் குண்டு வெடிச்சதில்ல, அப்போவே நாங்கள் சாப்பாடெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம். அதுலேருந்து நாங்கள் அப்படியே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்துட்டோம். அந்த 2வது நாள்லேயே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் எங்கள் ஹாஸ்டலில். எவ்வளோ ஒரு தூரம் நடந்து வந்தீங்க? அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உயிருக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை தான் இருந்ததா? இல்லை, நாங்கள் அரௌண்ட் அதான் சொன்ன மாதிரி 5 to 6 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நாங்கள் நடந்து வந்தது மட்டும். அங்கே நாங்கள் நடந்து வரும்போது லக்கேஜ்லாம் இழுத்துட்டு வர வேண்டியது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. இருந்தாலும் சாப்பாடுக்கான ஹெல்ப்பு, அதுவும் இல்லாமல் நாங்களும் சாப்பாடு வாங்கி வச்சுருந்தோம். அதெல்லாம் நாங்கள் வழியில் அப்படி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி தான் வந்துட்டு இருந்தோம். ஆனால் வழி ஃபுல்லாக செம்ம டிராஃபிக். எப்படி இருந்தாலும் நாட்டு மக்கள் எல்லாரும் வெளியே இருந்தாங்க ரொமானியாவுக்கு, அதனால டிராஃபிக் அதிகமாக இருந்தது. எவ்வளோ நாளுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே போனீங்க? இப்போ எவ்வளோ வந்திருக்கீங்க? நான் போனேன் டிசம்பர் பேட்சில் போனேன். இப்போ நான் 3 மாதத்தில் திருப்பி வந்திருக்கேன். சந்தோஷமாக இருக்கா உங்களுக்கு வந்தது? இப்போது நாங்கள் 2 மாதம் ஆஃப்லைன் கிளாஸ் போயிருந்தோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கோவிட் சிச்சுவேஷன், அப்புறமா வார் சிச்சுவேஷன்னால 1 மாதம் ஆன்லைன் போயிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் ஆன்லைன் போகும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆன்லைன் போகிறதுல எங்களுக்கு மோஸ்ட்டாக விருப்பம் இல்லை, ஏன்னா ஆஃப்லைன் போனால் தான் ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்கும். சரியான நேரத்தில் தங்களை உக்ரைனிலிருந்து வெளியேற்றி மீண்டும் தாயகம் திரும்புவதற்கு மத்திய மாநில அரசுகள் உதவியதாக தமிழக மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர். நாங்கள் இருக்கிறது வெஸ்டர்ன் சைடு ஆஃப் உக்ரைன்னா, அங்கே பதற்றம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆல்சோ எங்களை இன்னும் சீரியஸாக ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாகவே இந்தியன் எம்பசியும் சரி, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, எங்கள் கன்சல்டன்சியுமே சரி, சீக்கிரமாக எவாக்குவேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ சீக்கிரமாக வரனால நாங்கள் நிறைய பாதிப்புகள்லேருந்து தப்பிச்சோம். ஸோ நீங்கள் இன்னும் ஈஸ்டர்ன் சைடு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டக்காக இருக்காங்க. அவங்கள சீக்கிரமாக கொண்டு வரதுக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் நிறைய நடவடிக்கைகள் எடுக்கணும்னு வேண்டுகிறோம். இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக இந்தியர்களை மீட்கக்கூடிய பணியில் மத்திய மாநில அரசுகள் ஈடுபட்டுள்ளன. இந்த நிலையில் ருமேனியாவிலிருந்து 198 இந்தியர்களுடன் கிளம்பிய 4வது விமானம் டெல்லி வந்தடைந்தது. இதில் தூத்துக்குடியை சேர்ந்த பிரேமா, திருப்பூரை சேர்ந்த வைஷ்ணவ் நந்தா, மதுரையை சேர்ந்த ஸ்ரீலேகா ஆகிய 3 தமிழக மாணவர்கள் வந்தடைந்தனர். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஆக்சுவலாக இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த நம்ம சிஎம் சாருக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம், எப்படி வருவோம் செய்வோம் அப்படின்லாம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி எல்லாமே நல்லா பார்த்துக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய பேர் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களையும் சீக்கிரமாக நம்ம கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்து கூட்டிகிட்டு வருவாங்கன்றது ரொம்ப நம்புகிறோம். எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி சொல்கிறாங்க. சார், தேங்க்யூ சிஎம் சார், நீங்கள் பண்ண உதவி எங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றத்தை கொண்டாடும்.
ரஷ்யா தன்னுடைய எல்லைக்கு மிக அருகில் உள்ள உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரான கார்கிவ் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. அங்குதான் தமிழக மாணவர்கள் அதிக அளவில் சிக்கியுள்ளனர். அவர்களை மீட்பது தொடர்பாக புதிய தகவல்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய யுக்ரைனோட மிக முக்கியமான நகரம் அப்படின்னு பார்த்தோம்னா கார்கிவ் தான். யுக்ரைனை பொறுத்த மட்டும் கீவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகராக அது இருக்கிறது. அதுல இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா ரஷ்யாவுக்கு மிக அருகிலே இருக்கிறது. அதாவது ரஷ்யா ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கிழக்கு பகுதியில் இருக்கிறது. இங்கதான் தமிழக மாணவர்கள் அதிக அளவுல மருத்துவம் பயின்று வருகிறார்கள். இந்த இடத்துல ரஷ்யாவினுடைய தாக்குதல் அப்படிங்கிறது அதி தீவிரமாக மாறி இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வெளியில இருக்க முடியாம அந்த பங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு பகுதிக்குள்ள போய் தான் இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அப்படிதான் ஒரு சிச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கு. இப்போ கீவ் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மேற்கு நோக்கி வர சொல்லி போலந்து வழியாகவோ ருமேனியா வழியாகவோ வந்து மீட்கப்பட்டுட்டு வராங்க. ஆனா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழக மாணவர்கள் மீட்கப்படணும் அப்படின்னா அதுல நிறைய இடர்பாடுகள் இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. காரணம் என்னன்னா ரஷ்யாவினுடைய எல்லைக்கு மிக அருகிலேயே கார்கிவ் நகரம் இருக்கு அப்படிங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை அழைத்து வர்றதுக்கு ரோட் டிரான்ஸ்போர்ட் மூலமா நீங்க போலந்துக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த டிரான்ஸ்போர்டேஷனல் ஆர்ஸ் அப்படிங்கிறது 16 மணி நேரம் 45 நிமிடங்கள் வருகிறது கார்கிவ்ல இருந்து போலண்டுக்கு டிராவல் பண்றதுக்கு. இப்போ இவ்வளவு தூரம் அவங்க வந்து கடந்து போகணும் அப்படின்னா இவ்வளவு இன்டென்ஸ்டா இருக்கக்கூடிய இந்த பகுதியில ரஷ்யாவினுடைய உதவி வந்து தேவைப்படுகிறது. இவ்வளவு தூரம் வந்து அவங்களை கூட்டிட்டு போறதுல சாத்தியம் இருக்கா அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா அங்கிருந்து மாணவர்களை வெளியேற்றணும் அப்படின்னா கொஞ்சமாவது வந்து போர் தனியணும், அப்பதான் கூட்டிட்டு வர முடியும் அப்படிங்கிறதும் இருக்கு. இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் ஒருபுறம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ சமீபத்துல நடந்த அந்த ஐநா தீர்மானத்துல இந்தியா வந்து தீர்மானத்துல பங்கேற்காம தவிர்த்து இருக்கிறது. அப்ப அப்படியான ஒரு நிலைப்பாட்டை வச்சு பார்க்கும் பொழுது ரஷ்யாவிடம் உதவி கோர இந்தியா முயற்சிக்குமா? அப்படி கோரினாங்கன்னா கார்கிவ்ல இருந்து ரஷ்யாவுக்கு போய் அங்கிருந்து அழைச்சிட்டு வருது அப்படிங்கிறதும் இன்னும் கொஞ்சம் சுலபமான ஒரு வழி அப்படின்னு பார்க்கப்படுகிறது. ஏன்னா ரஷ்யாவோட ஸ்டாண்ட் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் இந்தியா அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னும் வந்து அந்த அளவுக்கு இன்டென்சிஃபைடா இல்லை. இந்தியாவிற்கு நன்றி தான் ரஷ்யா தெரிவிச்சிருக்கு. இப்படியான ஒரு சூழல்ல இருக்கும் பொழுது வந்து இந்த வழியில வந்து யோசிச்சு அவங்கள அழைச்சிட்டு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன்னா அங்க இப்போ வந்து சிச்சுவேஷன் வந்து தொடர்ந்து அதிதீவிரமான போரா இருக்கிறதுனால அவங்கள வந்து இந்த மாதிரியான ஒரு மாற்று வழியில் அழைச்சிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஒருவேளை ருமானியாவோ போலந்தையோ நம்ம வந்து பாக்குறோம் மறுபடியும் அங்கிருந்து தான் வரணும்னா கிட்டத்தட்ட கிழக்குல இருந்து அவர்கள் மேற்கு நோக்கி வரணும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான கலச்சூழலும் இருக்கிறது. இவ்வளவு தூரம் அவங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பாக டிராவல் பண்ணி வருவாங்க, எவ்வளவு தூரம் வந்து இந்திய தூதரகம் அந்த மாணவர்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் மிக எளிமையாக இருக்கிறது. அவங்க ரஷ்யா ஒருவேளை இந்த விவகாரத்துல உதவி புரிந்தால் அந்த நேரத்துல போரை நிறுத்தி மாணவர்களை அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளுக்கு உதவி புரிந்தால் இது எல்லாமே சாத்தியப்படும் அப்படிங்கிறதையும் தான் இந்த தற்போதைய சூழல்ல பார்க்க முடிகிறது. ஆனா அங்க போர் பதற்றம் அப்படிங்கிறது அதிகரிச்சுதான் இருக்கு. உக்ரைனில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வர மத்திய அரசு ஓயாது உழைத்துக் கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 7 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு வரும் 3ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் பஸ்டி பகுதியில் நடைபெற்ற பாஜக பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர் உக்ரைனில் ரஷ்யா தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அங்கு சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். தொடர்ந்து தியோரியாவில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜக தலைமையிலான அரசு 18 புதிய மருத்துவக் கல்லூரிகளை திறந்திருப்பதாகவும் 20 புதிய கல்லூரிகளை கட்டமைக்கும் பணி நடந்து வருவதாகவும் கூறினார். ஏழை மாணவர்கள் தங்களது தாய்மொழியில் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த தேர்தல் குடும்ப அரசியல் செய்பவர்களுக்கும் தேசபக்தி கொண்டவர்களுக்கும் இடையேயானது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். गाजियाबाद से यूपी भर में शंखनाद से सुनाई पड़ती है यही उनका यूपी फिर मांगे भाजपा सरकार। सुनाई पड़ती है यही उनका यूपी फिर मांगे भाजपा सरकार। இந்நிலையில் பைரியா தொகுதியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உக்ரைனில் அமைதி நிலவ தாங்கள் விரும்புவதாக தெரிவித்தார். இந்தியா எந்த நாடுகளையும் தாக்கியதில்லை என்றும் உலக நன்மைக்காக அனைவரும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் எனவும் ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டார்.
உக்ரைனிலிருந்து மாணவர்களை வெளியுறவுத்துறை மீட்டு வரக்கூடிய நிலையில் தாங்களே மீட்டு வந்ததாக தமிழக அரசு கூறுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். சென்னை நந்தனம் புத்தக காட்சியில் செய்தியாளரிடம் பேசிய அவர், உக்ரைனில் சிக்கியிருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்க வெளியுறவுத்துறை துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசாங்கம் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. இதில் தமிழக அரசாங்கம் தன்னுடைய செலவை ஏற்றும் என்பது ஏன்னா வெளியுறவுத்துறை செய்து கொண்டிருக்கின்ற பணி அது எல்லாருக்குமே தெரியும். வெளியுறவுத்துறை அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. இதில் தமிழக அரசாங்கம் நாங்கள் பண்ணுறோன்றது அது என்ன லாஜிக்ன்றது எனக்கும் தெரியல. தொடர்ந்து பல்வேறு செய்திகளை